புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு வருகிறது. இதில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பாலம் விரிவாக்க பணி நடக்கிறது. பாலத்தை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்டோரை காலி செய்ய நெடுஞ்சாலைத்துறை உத்தரவிட்டது. 40 ஆண்டுகளாய் இப்பகுதியில் குடியிருந்து வரும் எங்களுக்கு மாற்று இடம் மற்றும் நஷ்ட ஈடு தராமல் காலி செய்ய மாட்டோம் என கூறி அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. வசிக்கிற இடத்துல திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாற்று இடம் கொடுக்காம காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க திடீர்னு 30-40 வருஷமா அந்த இடத்துல நாங்க வசிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு மாற்று இடமும் கொடுக்கல. நாங்கெல்லாம் அன்றாடம் காட்சிங்க, எல்லாம் பாமர மக்கள். திடீர்னு இடம் கொடுக்காம அவங்க காலி பண்ண சொன்னா நாங்க எங்க சார் போறது? கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 10 நாள்ல காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்காம நாங்க எங்க போய்க்கிறாங்க காலி பண்றது சொல்லுங்க? அன்னாடம் காய்ச்சா ஓடனா ஒரு நாள் எல்லாம் பெருக்கிற வேலை செய்யறாங்க. போயிட்டு முனிசிபாலிட்டியில ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வேலை செய்யற ஆளுங்க. எங்க இவங்க பாமர மக்கள் எங்க போவாங்க சொல்லுங்க? இடம் கொடுக்காம இந்த இடத்த காலி பண்ணா நாங்க எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து மாற்று இடமோ நஷ்ட இடம் இழப்பு இடம் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அது வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க காலி பண்ண மாட்டோம். நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்க போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகி இப்பதான் அரசு அதிகாரி தாசில்தார் இப்பதான் வந்திருக்கிறாரு.